ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சௌமியா மேக் ஓவர் ஸ்டூடெண்ட் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணுன்னா க்ரூம் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் மென் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் வந்து நான் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து கற்றுருக்கேன். ஸோ அதனால் ஜஸ்ட் ஸ்டைலுக்காக நான் ஹஸ்பண்டுக்காக க்ரூம் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஹேர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். வாட்டர் தான், ஜஸ்ட் வாட்டர் வச்சு நல்லா ஹேர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அது 50% வந்து கொஞ்சம் ஹேர் வந்து வெட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் ப்ரொடக்ஷன்ஸ் போட்டு ஹேர் மூஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஹீட் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா மூசஸ் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். மூசஸ் வந்து பார்த்திங்கன்னா நோவாவோடது. ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல் ஹேருக்குமே, ஜஸ்ட்டு பின்னாடி எல்லாமே வந்து ஃபுல் ஹேருக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஜஸ்ட் கோம் வச்சு ஜஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்காக டென்சிட்டியான ஹேர் தான். பட் பின்னாடி மட்டும் லைட்டாக இது கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேரல் ப்ரஷ்ஷோ இல்லை ரோல் ப்ரஷ் வச்சு நம்ம நல்லா ப்ளோ ட்ரை வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஹேர் ஃபுல்லாக வந்து மேலே லிஃப்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரைட்டில் வேணுமா லெஃப்டில் வேணுமான்னு கேட்டுட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹேர் கொண்டு போய் செட் பண்ணிடணும். ஸோ ஃபுல்லாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் லோரியல் மேஜிக்கோட ஹேர்ஸ் கலர் பார்த்திங்கன்னா பிளாக்கு. ஸோ அதை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கோவை பியூட்டி காஸ்மெட்டிக்ஸோட அவங்களோட ஃபைபர். ஸோ ஃப்ரண்ட்டில் வரும்போது நம்ம ஃபைபர் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷனில் வந்து கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஹோல் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ டஸ்டின் பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஃபைபர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா டஸ்டின் பவுடர் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஹோல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக ஷைன் ஸ்ப்ரே. ஸோ இது ஹேர் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேக்கப் வைக்கலாம். மென் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்வெட் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏசி அப்படி இல்லாட்டி நம்ம அவங்க கையில் ஒரு ஃபேன் கொடுத்துட்டு மேக்கப் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு ஸ்வெட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ஃபேஸு. ஸோ அதனால் எம்ப்ரோலிஸோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரைமர் பார்த்திங்கன்னா ரீகாட்டோட சிலிக்கான் பேஸ் ப்ரைமர். ஸோ மென் பொறுத்த வரைக்கும் சில பேர்த்துக்கு வந்து ப்ரெய்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபவுண்டேஷன் எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக பியூட்டி பிளெண்டர் வச்சு தான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றேன் ஃபுல் ஃபேஸ்க்குமே. பட் நான் க்ரீம் வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு நான் போடலை. ஜஸ்ட்டு பிளெண்டர் வச்சு மட்டும் நான் எங்கே ப்ரீட் இருக்கோ அங்கே வச்சு ஜஸ்ட்டு பிளெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம நிறையா ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டோம். மென்க்கு வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் இருந்தால் போதும். கலர் கரெக்டர் பார்த்திங்கன்னா நான் லைக்காவோட பேலட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து 2 ஷேட் ஆர் 1 ஷேட் டார்க்கர். ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன். ஸோ 2 ஷேட் எடுத்து மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப்ஸ் தான் எடுத்திருப்பேன், 2 பம்ப் மாதிரி. ஸோ அதை மேட்ச் பண்ணி அவங்களுக்கு நான் ஃபேஸ் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இயர் கழுத்துக்கு எல்லாமே நான் வந்து
அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக தான் ப்ளீட் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபுல் ஃபேஸ்க்குமே அப்ளை பண்ணியிருக்கேன். பட் நான் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணணும், இல்லாட்டி அவங்களுக்கு இங்கே திட்டான மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா உங்களுக்கு பிளெண்ட் பண்ணணும். ப்ளீட் இருக்கவங்களுக்கு அந்த ஏரியா விட்டுட்டு மீதி எல்லா பக்கமே நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பிளெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். கே பியூட்டியோட பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு இதோட நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிஏசியோட மைக்ரோ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு காம்பேக்ட் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதோட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் லுக்கும் வந்து நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Okay, thank you. Bye bye.